அட, இந்த புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. உள்ள யாரோ மாட்டிக்கிட்டாங்க போலயே. அப்படின்னு புதருக்குள்ள பார்த்து ஐயோ, இது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. நல்லா வெள்ளையா ஜொலிக்குதே. பாவம், முள்ளுல மாட்டிக்கிச்சு போல. அதால வெளியில வர முடியல. ஆடு மெதுவா கத்திக்கிட்டு ரங்கையாவை பார்த்துச்சு. பயப்படாத பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். ரங்கையா மெதுவா அந்த முள் புதருக்குள்ள இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துனான். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஆமா, உன்னோட முதலாளி யாரு? நீ எப்படி தனியா வந்து இந்த புதருக்குள்ள மாட்டிக்கிட்ட? ஆடு ரங்கையாவோட கைய நக்கிட்டு ஒரு பளபளன்னு ஜொலிக்கிற பொருளை கீழே போட்டுச்சு. அதை பார்த்து ரங்கையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அட, என்ன இது? ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அட, இது தங்க காசா? பளபளன்னு ஜொலிக்குது. உண்மையிலேயே இது தங்க காசு தான் போலயே. அப்போ பக்கத்து வயல்ல இருந்து ராமு, என்ன ரங்கையா, அங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க? எதனா கிடைச்சதா? ஒன்றும் இல்லை ராமு. இந்த ஆட்டுக்குட்டி புதர்ல மாட்டிக்கிச்சு. அதை காப்பாத்தினேன், அவ்வளவுதான். அப்படியா? ஆடு அழகா இருக்கே. யாரோடது? நம்ம ஊர்ல யாருக்கிட்டையும் இப்படி ஒரு ஆட்டை பார்த்ததில்லையே. என்னமோ, இப்போதைக்கு இதை என்கிட்டயே வச்சுக்கிறேன். யாராவது தேடி வந்தா அவங்களுக்கு கொடுக்கறேன். ரங்கையா ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். ரொம்பவும் ஆர்வமா அவனுடைய மனைவியான லக்ஷ்மிய கூப்பிட்டான். என்னங்க இது? என்ன ஆடு இது? இந்த ஆடு நம்மளுடையது இல்லையே. லக்ஷ்மி, மெதுவா பேசு. இது சாதாரண ஆடு இல்ல. இன்னைக்கு இதை நான் காப்பாத்தினதுக்கு எனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துச்சு. ஆடு தங்க காசு கொடுத்துச்சா? என்னங்க சொல்றீங்க? வெயில நின்னு உங்க மூளை கெட்டு போச்சா? ஆடு பால் கொடுக்கும், பருத்தியை கொடுக்கும், எப்படி தங்கம் கொடுக்கும்? ஐயோ, முதல்ல நீ இதை பாரு. அப்படின்னு அவன் அந்த தங்க காசை எடுத்து காட்டினான். உண்மையிலேயே தங்க காசுதான். ஆனா ஏது இது? நீங்க எங்கிருந்தாவது திருடிக்கிட்டு வந்தீங்களா? சீச்சி, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ஆட்டோட வாயிலிருந்து தான் இந்த காசு விழுந்துச்சு. இந்த ஆடு கடவுளே நமக்கு அனுப்பி வச்ச வரம் லக்ஷ்மி. உண்மையாவா? அப்படின்னா நாம இந்த பழைய வீட்ல இனி இருக்க வேண்டாம், பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருந்துடலாம். இப்பவே கனவு காணாத. நாளைக்கு காலையில பார்க்கலாம். மறுபடியும் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாதல்ல. அடுத்த நாள் காலையில ரங்கையா எழுந்திருச்சு ஆட்டை கட்டி போட்டு இடத்துக்கு போய் பார்த்தா அங்க இன்னொரு தங்க காசு இருந்துச்சு. லக்ஷ்மி, உடனே வா. இங்க பாரு, இங்க இன்னொரு தங்க காசு இருக்கு. கடவுளே, உண்மையிலேயே இது அதிசயம்தான். இந்த ஆடு தாங்க இப்ப நமக்கு குலசாமி. ஆமா லக்ஷ்மி, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா நாம பணக்காரங்களா வாழ போறோம். இனி நான் கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணுங்க, இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சா யாராவது வந்து இந்த ஆடு அவங்களுதுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு கஷ்டம்தான். ஆமா, சரியா சொன்ன. யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் இந்த தங்க காசை நம்ம ஊர்ல யாருக்கும் விற்க கூடாது. பக்கத்து ஊருக்கு போய் அங்க இந்த காசை வித்து பணமா மாத்திக்கலாம். ரங்கையா பக்கத்து ஊருக்கு போய் நகைக்கடை வியாபாரி ஒருத்தனை சந்திச்சான். வாரங்கய்யா, பார்த்து ரொம்ப நாளாச்சே. என்ன விசேஷம்? எதனா பழைய நகைய விற்க வந்தியா? இல்லங்க ஐயா, என்கிட்ட இந்த தங்க காசு இருக்கு. இந்த காசுக்கு எவ்வளவு பணம் வரும்னு சொல்லுங்களேன். இது ரொம்ப சுத்தமான தங்கம் ரங்கையா. இந்த தங்கம் உனக்கு ஏது? உங்க தாத்தா காலத்துல எதனா எடுத்து வச்சாங்களா? அது என் வயல்ல திடீர்னு ஒரு புதையல் கிடைச்சதுங்க. அதுக்குள்ளதான் இந்த தங்க காசுங்க இருந்துச்சு. மொத்தமா கொண்டு வர பயம், அதான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தேன். நல்ல யோகம்தான் போலையே. சரி சரி, இப்போ இந்த தங்க காசுக்கு பணம் தரேன். அடுத்த தடவை நிறைய கொண்டு வா. சரிங்க ஐயா, ஆனா இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு மாசம் ஆச்சு. இப்போ ரங்கையாவோட வீட்டுல நிறைய பணம் இருந்துச்சு. அவன் புது துணியெல்லாம் போட்டு நல்லா பந்தாவா இருந்தான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு ராமு அங்க வந்தான். என்ன ரங்கையா, இப்பெல்லாம் வயலுக்கே வர்றதில்ல, வேலைக்காரங்களை வச்சிருக்க போலையே. ஆமா ராமு, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்பட முடியும்? இப்போ ஏதோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதான் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் ரங்கையா. ஆமா, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? அந்த ஆட்டுக்குட்டியை நீ பூட்டி வச்சிருக்கியாமே, வெளியில கூட விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ராமு. வெளியில வெயிலா இருக்குல்ல, வெளியில வந்தா மயக்கம் போட்டு விழுந்துடும். அதனால தேவையான உணவை கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். சரி ரங்கையா, ஏதோ சும்மா கேட்டேன். மனுஷங்கிட்ட பணம் சேர்ந்தா அவன் பேசுற விதம் கூட மாறும்னு இப்ப எனக்கு புரியுது. பேச்சு மாறல ராமு, என் தகுதி மாறிடுச்சு இல்ல. சரி சரி, நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ரங்கையா லக்ஷ்மி ரெண்டு பேரும்
பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இது வரைக்கும் 30 தங்க காசு கிடைச்சிருக்கு. நம்ம வீடு கட்டுறதுக்கு இது போதும் இல்லைங்களா? பத்தாது லக்ஷ்மி, இன்னும் பெரிய மாடி வீடு கட்டணும். ஊரு முழுக்க நம்மள தான் பார்க்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசு அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுமே. அதுக்குள்ள யாராவது ஆடை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா? அதுதான் என்னோட சந்தேகமும். அந்த ஆட்டோட வயிற்றுக்குள்ள எத்தனை தங்க காசு இருக்கும்? தினமும் ஒன்று ஒன்றா கொடுக்குதே, அப்போ இன்னும் எத்தனை அதுக்குள்ள இருக்கும்? அப்படின்னா அதோட வயித்துல ஒரு பெரிய தங்க புதையலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா லக்ஷ்மி, எனக்கும் அதே தான் தோணுது. அந்த ஆட்டோட வயிற்றுக்குள்ள நூற்றுக்கணக்கான தங்க காசுங்க இருக்கும். அது எல்லாம் மொத்தமா எனக்கு கிடைச்சா அப்புறம் இந்த ஊருக்கே நான் ஜமீன்தாரா மாறிடுவேன். லக்ஷ்மி யோசிச்சு பார்த்து, ஒரேடியா எப்படிங்க அவ்வளோ தங்க காசு எடுக்க முடியும்? அது தினமும் நமக்கு ஒரு தங்க காசு தானே கொடுக்குது. அதோட வயத்தை கிழிச்சு பார்த்தா தெரிய போகுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற நூற்றுக்கணக்கான தங்க காசை நம்ம மொத்தமா எடுக்கலாமே. ஐயோ, அது எப்படிங்க? அது தினமும் நமக்கு தங்க காசு கொடுக்குது. உயிருள்ள ஒரு ஆடு இல்லையா அது? அதை கொன்னுடக்கூடாது இல்லையா? பைத்தியக்காரி, அதுகிட்ட இருக்கிற தங்கம் எல்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? இப்படி தினமும் ஒவ்வொரு தங்க காசா கொடுக்கறதுக்கு பதிலா நாம ஒரே நாளில் மொத்த தங்க காசையும் எடுக்கலாம் இல்ல? அடுத்த நாள் காலையில ரங்கையா சோமையாவை சந்திக்கிறதுக்காக போனான். அவன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை சொல்லி ஏதாவது தீர்வு கேட்கலாம் அப்படின்னு. சோமையாண்ண, எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது நல்லதா, இல்ல ஒரே நாள்ல மொத்தமா எடுக்கிறது நல்லதா? என்ன ரங்கையா, திடீர்னு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எதனா புதையல் கிடைச்சிருக்கா என்ன? இல்லைங்க ஐயா, ஒரு கதையில கேட்டேன், அதான் சந்தேகத்தை கேட்டேன். இங்க பாரு ரங்கையா, நமக்கு நல்லது நடக்கிறதே பெரிய விஷயம். அது தானா நடக்கட்டும்னு விட்டுடணும். மரத்துல இருக்கிற பழம் தானா பழுக்கட்டும்னு விட்டுடணும். உடனே வேணும்னு நினைச்சா பழம் நமக்கு கிடைக்காது, கூடவே மரமும் வீணாதான் போகும். ஆனா ஒருவேளை நமக்கு முக்கியமான தேவை இருந்துச்சுன்னா? தேவைங்கிறது வேற, பேராசைங்கிறது வேற ரங்கையா. உள்ளதை வச்சு சந்தோஷப்படலைன்னா அப்புறம் இருக்கிறதும் நம்மளுடைய கையை விட்டு போயிடும் பார்த்துக்க. எதிலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, இந்த கிழவங்கிட்ட யோசனை கேட்க வந்தான் பாரு, நான் எடுக்கிறது தான் முடிவு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கையா கையில கத்தியை எடுத்தான். லக்ஷ்மி அதை பார்த்து பயந்து போயிட்டான். ஏங்க, வேணாங்க, இது பேராசை. பாவம், இத்தனை நாள நமக்கு தங்க காசு கொடுத்த உயிருள்ள ஜீவன் அது. அதை கொன்னுட்டு தங்கத்தை மொத்தமும் எடுக்கிறது தப்புங்க. சும்மா இரு லக்ஷ்மி, நீ இப்படிதான் பயந்துக்கிட்டே இருப்ப. பயந்துக்கிட்டே இருந்தா நாம காலத்துக்கும் ஏழைங்களா தான் இருந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியே எனக்கு 2ல் 1 தெரியணும். ஆனா அது நமக்கு நல்லது கொண்டு வந்த ஒரு உயிர் இல்லையா? அதை நம்ம கஷ்டப்படுத்தினா கடவுள் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாருங்க. அந்த கடவுள் தானே நமக்கு இந்த வரத்தை கொடுத்தது. அப்புறம் அவரு நம்மள என்ன பண்ண போறாரு? இப்பவே எல்லா தங்க காசையும் எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். அப்ப செஞ்ச பாவம்லாம் போயிடும். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு அந்த ஆட்டை விட்டுடுங்க. இல்ல லக்ஷ்மி, ஏற்கனவே ரொம்ப தாமதமாயிடுச்சு. நாளைக்கே நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரங்களா மாறணும். வா, அந்த ஆட்டுக்கிட்ட போவோம். ரங்கையா உடனே அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல போனான். அந்த ஆடு ரங்கையாவை பார்த்ததும் பாசமா அவன் பக்கத்துல வந்துச்சு. ஆனா ரங்கையாவோட கண்ணுல பேராசை மட்டும்தான் இருந்துச்சு. பாத்தியா லக்ஷ்மி, இது எவ்வளோ அமைதியா இருக்கு. இதுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கிறது இதுக்கே தெரியாது. ஏங்க, வேணாங்க, விட்டுடுங்க. எனக்கு அந்த ஆட்டை பார்க்கும்போது பயமா இருக்குங்க. ஆனா ரங்கையா அவனுடைய பேராசையால அந்த ஆட்டை ஒரு நொடியில கொன்னு போட்டுட்டான், அந்த தங்கத்துக்காக ஆசைப்பட்டு. ஐயோ, என்ன இது? எங்கேயுமே ஒரு தங்க காசு கூட காணுமே. பாத்தீங்கல்ல, நான் தான் முதல்லயே சொன்னனே, நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த அந்த உயிரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மொத்தமா எல்லாம் போச்சா? இப்போ நமக்கு தங்க காசு யார் கொடுப்பாங்க? இல்ல இல்ல லக்ஷ்மி, உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஐயோ, எவ்வளோ தேடியும் தங்க காசு இல்லையே. ஐயோ, தினமும் ஒரு தங்க காசை கொடுத்துச்சே. என் கையாலேயே என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நானே கொன்னுட்டேனே. அது தெய்வம் நமக்கு கொடுத்த பரிசுங்க. அந்த பரிச நீங்க கொன்னுட்டீங்க. இனிமே அந்த ஆடும் இல்ல, தங்கமும் இல்ல. அடுத்த நாள் காலையில ரங்கைய வீட்டு திண்ணையில சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ராமும் சோமையா 2 பேருமே வந்தாங்க. என்ன ரங்கையா, எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க?
பாவம் லக்ஷ்மி கண்ணுலயும் கண்ணீர் அப்படியே இருக்கே. என்னாச்சு ரங்கையா? ஊர் எல்லையில அந்த ஆடு அப்படி விழுந்து கிடக்குது. அதுக்கு என்னப்பா ஆச்சு? சோமையா அண்ணன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேராசையால என் வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நானே அழிச்சிட்டேன்னு. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு ரங்கையா. அந்த ஆடு தினமும் எனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது வயிற்றுக்குள்ள நிறைய தங்க காசு இருக்கும்னு நினைச்சு அதை வெட்டி பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு தங்க காசு கூட இல்ல. அட பாவி, என்ன சொல்ற? தங்க காசுக்காக அந்த ஆட்டையே கொன்னுட்டியா? உனக்கு கிடைச்ச வரத்தை இப்படி வீணாக்கிட்டியே. பாத்தியா ரங்கையா, நான் தான் நேத்தே சொன்னேன்னு, இருக்கிறத வச்சு திருப்தி அடைய தெரியாதவன் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவான்னு. அந்த மாதிரியே ஆயிடுச்சா? இப்ப உங்ககிட்ட இருந்ததும் போச்சு. அந்த ஆடு உயிரோடு இருந்திருந்தா தினமும் உனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துருக்குமே. ஆமாங்க அண்ணன், என் பேராசையால நான் அந்த ஆட்டை கொன்னுட்டேன். இனி தங்கமும் கிடைக்காது, நான் நிம்மதியா இருக்க போறதும் இல்ல. மறுபடியும் பழைய மாதிரி தான் மாறியாகணும் போல. சில நாட்களுக்கு அப்புறமா ரங்கையா கிட்ட இருந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. அவன் மறுபடியும் வயலுக்கு கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். என்ன ரங்கையா, மறுபடியும் வயலுக்கு வந்திருக்க? நீ தான் வெயில்ல கஷ்டப்பட மாட்டியே. இல்ல ராமு, நம்ம வாழ்க்கையில சுலபமா கிடைக்கிறது எதுவுமே நம்ம கிட்ட தங்காது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும்தான் எப்பவும் நம்ம கிட்ட தங்கும். கவலைப்படாத ரங்கையா, நீ தான் மனசு மாறிட்டியே. நீ இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா இங்கேயே உனக்கு தங்கம் விளையும். உண்மைதான் ராமு, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப என்கிட்ட பணம் இருக்கும்போது கூட நிம்மதியா தூங்க முடியாது, பயமா இருந்துச்சு. அன்னைக்கு மதிய நேரம் லக்ஷ்மி புருஷனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தா. ஏங்க வாங்க, உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி, வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு உழைக்கும்போது அந்த தங்க காசு கிடைச்ச சந்தோஷத்தை விட எனக்கு இங்க நிறைய சந்தோஷம் கிடைக்குது. உண்மைதாங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன் தான் மனுஷன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே நின்னு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏறாங்கய்யா, மறுபடியும் அந்த ஆடு வேற யாருக்காவது கிடைக்குமா? ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனா என்ன மாதிரி பேராசை குணம் கொண்டவன் கிட்ட அந்த ஆடு கிடைக்கவே கூடாது. உங்ககிட்ட கிடைச்சாலும் பேராசைப்படாம அந்த ஆடு கொடுக்கறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. புரியுது ரங்கையா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆமாப்பா, கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் அது நம்ம விட்டுட்டு எப்ப வேணும்னாலும் போயிடும். பரவாயில்லப்பா, நீ இப்ப இந்த ஊருக்கே ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்க. உன்கிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க அண்ணன், என் வாழ்க்கை இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையில இருக்கிற நீதி, பேராசை பெருநஷ்டம். நமக்குன்னு கடவுள் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நமக்கு வாழ தெரியல அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் கூட நம்மளால வாழ முடியாது. எப்பவுமே ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா பேராசைப்படுறது ரொம்ப தப்பு. அதுக்கான தண்டனைய காலம் நிச்சயமா ஒரு நாள் நமக்கு கொடுக்கும். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.